தமிழ்நாட்டில் வேற எந்த சாதிக்காரனும் பயன்படுத்துகிற வாட்டர் டேங்கில் மனித மலமோ அல்லது மாட்டு மலமோ கலந்தது இல்லை, கலக்கவும் முடியாது. அது இந்து மதத்துக்கு ஆபத்து. சாணி கலப்பதற்கான காரணம் என்ன? அங்கே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தான் அதுக்குடைய ஆப்ரேட்டராக இருக்கார். ஓகே, ரங்கசாமி. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சாதி மட்டும்தான் ஆளுமை செலுத்துனுச்சு. இப்போ கூடுதலாக இன்னொரு ஆளுமை இருக்குது அந்த பகுதியில். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஆளு வர்க்கத்துடைய ஹால் சாலைன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய திமுக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான முள்ள மாதிரி முடிச்சு வைக்கக்கூடிய பிள்ளைலாம் ஹால் சாலையில் ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்க்குது. இப்போ அவங்களுக்கு இங்கே ஒரு தீனி போடணும்னா இப்போ இந்து மதமாக இங்கே வளர்ந்து குறிப்பாக இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வளர்ச்சியில் இப்போ அவன் ஏதாவது ஒன்று செய்யணுமல்ல. ஒரு செஞ்சால் எந்த பக்கம் யார் எத்தனை பேர் நிற்கிறான்னு கண்டுபிடிக்கலாம்ல. இந்த வெரி ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 6-7 பேருக்கு இந்த சாணி கலந்த தண்ணி குடிச்சதில் வயிற்றுனால போகுது. இப்போ மீதி இப்போ இது ஒரு திராவிட ஆட்சின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை மீறினா நம்ம நாளைக்கு நடமாட முடியாது. இங்கே திராவிடம் தான் ஆளுது. இல்லை தொடர், வேங்கை வயல் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊடகங்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, எல்லா இடம்லேருந்தும் பேசப்பட்டது. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நடக்கும்போது இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் சாணி கலக்கும்போது எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் மக்கள்லாம் கடந்து போயிட்டாங்களே. அப்போ இதை வந்து மக்கள் பழகிட்டாங்களா? இதை வந்து சகஜம், இனிமேல் இப்படி அடிக்கடி செய்தி வரும், இதை பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? டாக்டர் ராமதாஸ் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் பாஜக அணியில் இருந்தாலும் கூட அவர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக அணியில் இருக்கக்கூடிய யாரும் அதுக்காக அறிக்கை கொடுக்கல, அந்த ஊருக்கும் போகலை. வேங்கை வயலில் மனிதனுடைய டெஸ்ட் எடுத்து அந்த மலத்தோட ஒப்பிடு பார்த்தாங்க. இனிமே திருச்சிக்கு அனுப்பியிருக்காங்க, சாணி அனுப்பியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க சாணியே இல்லைன்னு இருக்காங்க. வேங்க வயலில் இந்த அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து முதல்வர் தலையிட்டு நம்ம முதல்வர் போய் பார்த்து ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இது மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு பயப்படுவாங்களா, பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலைக்காக அல்ல உற்பத்தி விடுதலைக்காக அப்படி இருந்திருந்தா, எங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறோம், நான் உன் கூட சீட்டு பேரை பேச மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா ஸ்டாலின் கட்டாயம் அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. எங்க மேல என்னன்னாலும் கரைச்சி ஊத்து, எனக்கு சீட்டு கொடு, இப்படிங்கிறதுக்காக தான் கட்சி. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தொடர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்தில் குருவாண்டான் தெரு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தண்ணி டேங்கில் சாணி கலக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள்லாம் வந்தது. இப்போது யார் பயன்படுத்துகிற தண்ணீர், அது யார், எந்த பகுதியில் அமைந்திருக்கு, யார் சாணியை கலத்தா, இப்போ இதோட நிலவரம் என்ன? அது சங்கநொடுதி ஊராட்சி, கந்தர்வக்கோட்டை தாலுகாவில் சங்கநொடுதி ஊராட்சிக்கு உட்பட்டது. அது இந்த வாட்டர் டேங்க்கு நிதி ஒதுக்குனது ஆதிராட நலத்துறை. ஓகே. இப்போ ஆதிராட நலத்துறையில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே 35 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தது தான். அது அதில் ஒன்றும் மாற்று கருத்துறாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிராட நலத்துறைக்கு உள்ள இந்த டெண்டர்கள் எல்லாமே அதை காமனாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த டெண்டர் எடுக்கிறவன் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இவங்களோட சேர்ந்து எசித்தருக்கு அப்பாற்பட்ட இடத்துல கொண்டு வர பார்ப்பாங்க. ஓகே, அப்படி தான் இது அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்பு காமனாக இருக்கிற ஒரு டேங்கரில் வந்து இவங்களுக்கு தண்ணி வராது, இல்லை டேங்கே இல்லையாங்க? இல்லை, அந்த இடத்துல டேங்க் இல்லை. ஓகே, எங்கேயாவது வந்திருக்கலாம், சப்வே மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது மாதிரி தமிழ்நாட்டில் வேற எந்த சாதிக்காரனும் பயன்படுத்துகிற வாட்டர் டேங்கில் மனித மலமோ அல்லது மாட்டு மலமோ கலந்தது இல்லை, கலக்கவும் முடியாது. அது இந்து மதத்துக்கு ஆபத்து. இந்து மத ஆச்சாரப்படி எப்போல்லாம் இந்து மதம் வளர்ந்து நிற்குதோ அப்போவெல்லாம் வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்தா திண்ணியத்தில் ஒரு வாத்தியார் இது மாதிரி ஒரு மலம் கலந்தார் அப்படிங்கிறத பார்த்தா அதில் ஒரு எஸ்சி பாதிக்கப்பட்டது. அதில் யாருக்கும் தண்டனை எல்லாம் கொடுக்கல, அது வேறு. அதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு. ஏன்னா குறிப்பாக அந்த வாத்தியார் அவரே திணிக்கிறத ஒத்துக்கிறார்.
நம்ம வேங்கவயலுக்கு இதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வேங்கவயலில் மனித மலம் மனிதனே மேலே ஏறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனித மலத்தை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டு போது அது அந்தந்த இதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஆய்வுக்கு சாணி எந்த நாட்டு மாட்டு சாணி, இப்போ நாட்டு மாடு இருக்குது, சிந்து மாடு இருக்குது, இப்படி நம்ம பல ரகம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ இந்த மாட்டு சாணி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாம். யதார்த்தமாகவே அங்கே இந்த 35 தலித் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை தவிர பாக்கி எல்லாருமே ஆண்டான் அடிமை சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமை. என்ன காரணம் இதற்கான சாணி கலப்பதற்கான காரணம் என்ன? அங்கே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தான் அதனுடைய ஆப்ரேட்டராக இருக்கார். ஓகே, ரங்கசாமி. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சாதி மட்டும்தான் ஆளுமை செலுத்துனுச்சு. இப்போ கூடுதலாக இன்னொரு ஆளுமை இருக்குது அந்த பகுதியில். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஆளு வர்க்கத்துடைய ஹால் சாலைன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய திமுக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான முள்ள மாதிரி முடிச்சு வைக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் ஹால் சாலையில் ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்க்குது. இப்போ அவங்களுக்கு இங்கே ஒரு தீனி போடணும்னா இப்போ இந்து மதமாக இங்கே வளர்ந்து குறிப்பாக இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வளர்ச்சியில் இப்போ அவன் ஏதாவது ஒன்று செய்யணுமல்ல, ஒரு செஞ்சால் எந்த பக்கம் யார் எத்தனை பேர் நிற்கிறான்னு கண்டுபிடிக்கலாம்ல. இந்த வெரி ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 6-7 பேருக்கு இந்த சாணி கலந்த தண்ணி குடிச்சதில் வயிற்றுனால போகுது, ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அப்போ இது மருத்துவத்துறையிலேருந்து வந்தது தகவலா அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த சாணி அதிகமாக கொட்டினெல்லாம் அடைப்பு ஏற்பட்டுருக்கு. ஓகே, அடைப்பு ஏற்பட்ட பிறகு தான் அதை தேடி பார்க்கணும்னு இந்த ஆப்ரேட்டர் தான் வீட்டுக்கு கூட ஆளுகள்லாம் போய் கூப்பிட்றாரு. அவர் செய்யக்கூடிய மனநிலை உள்ளவரில் பெரும்பாலும் ஒரு அப்ராணியான ஆள். அவர் ஆப்ரேட்டர் வந்து அவருக்கும் தொடர்பு இல்லை. அவர் தான் முன்னாள் பிரசிடென்ட். ஆமாம், உங்களுக்கு ஒரு பிரசிடெண்டாக இருந்து அவருக்கு கடைசியாக மிச்சப்பட்டது இந்த ஆப்ரேட்டர் பதவி மட்டும்தான். அவர் பிரசிடெண்ட் ஆன காலகட்டத்தில் அவர் வந்து பெரும்பாலும் தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி, ஊராட்சியில் வரக்கூடிய எல்லாருமே ஐயாவோடு நீங்கள் எதை பார்த்து செஞ்சுக்கோங்க, நான் அதை இருந்துக்கிறேன், அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஊரில் ஆதிராட நலத்திலேருந்து ஒதுக்கின போரை வந்து இந்த தெருவில் ஏன் போடலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குது. இதே கந்தரோட ஒன்றியத்தில் பிசானத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுடுகாட்டுக்கு ஒதுக்கின நிதியையே இதர சாதிக்காரன் காம்பவுண்டு கட்டி வச்சிருக்கான். இது கிழக்கால இருக்குது, அது மேற்கால இருக்குது, அவன் கட்டி வச்சிருக்கான். அதுக்கு பக்கத்தில் நம்பராமட்டின்னு ஒரு கிராமம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இந்த இலவச ஆடு மாடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரே நாள் ஆடு கொடுக்காம மாடு கொடுக்காம சந்தையில் வச்சு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தலை 10,000 வீதம், அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு 5 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு ஒரு வீட்டில் போயிட்டாரு. இதை எதுக்காக நம்ம சொல்றோம்னா, ஆதி திராவிட நலத்துறை என்பது மீதி திராவிடர்களால் ஆளப்படுகிறது. இப்போ மீதி இப்போ இது திராவிட ஆட்சின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை மீறினா நம்ம நாளைக்கு நடமாட முடியாது. இங்கே திராவிடம் தான் ஆளுது. நமக்கு நல்லாவே தெரியும், குறிஞ்சாங்குளத்தில் வழிபாட்டு உரிமைக்காக கேட்ட 4 பையங்களை அந்த கொண்ட குடும்பம் தான் திருச்சியில் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக போகுது. அதில் மாடல் இதெல்லாம் நம்ம என்ன கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, எட்டி கொலை செஞ்சவனுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கான். உள்ளூர் கொலைகாரன் அதிமுகவில் வேட்பாளராக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் முரண்பாடு வருது. இப்போ மற்ற ஆளுகள்லாம் ஓட்டு போட தேர்தலே வந்து அதிக கொலை செஞ்சவனுக்கும் அதிக குடிகெடுத்த வேங்கை வயல் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊடகங்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, எல்லா இடம்லேருந்து பேசப்பட்டது. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நடக்கும்போது இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் சாணி கலக்கும்போது எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் மக்கள்லாம் கடந்து போயிட்டாங்களே. அப்போ இதை வந்து மக்கள் பழகிட்டாங்களா? இதை வந்து சகஜம், இனிமேல் இப்படி அடிக்கடி செய்தி வரும், இதை பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? நீங்கள் செய்திகளை தெளிவாக பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். டாக்டர் ராமதாஸ் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் பாஜக அணியில் இருந்தாலும் கூட அவர் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக அணியில் இருக்கக்கூடிய யாரும் அதுக்காக அறிக்கை கொடுக்கல, அந்த ஊருக்கும் போகலை. அதில் இன்னொரு என்ன முக்கியமானதுன்னா, இந்த மலம் கலக்கப்படக்கூடிய இந்த பகுதி எல்லாருமே சிகப்பு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ உடைய தொகுதி. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறிய, நாங்கள் அதை அப்படி சொல்கிறது இல்லை.
ஏன்னா எங்கள் பகுதியில் பெரிய பெரிய மாபியாக்களுக்குள்ளே கட்டுப்பட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் வந்து அதை வந்து சொல்ல முடியாது. அது கம்யூனிசம் என்பது வேறு, இவங்க வேற. இவங்க திமுக அதிமுகவுக்கு ஒரு எடுபடி வேலை செய்யக்கூடியவங்க தான். ஏன்னா நம்ம இந்த குருவானந்தருக்கு பக்கத்திலே ஒரு பையன் வந்து தூக்கில் தொங்குனதை வந்து அதை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே பேசி முடிக்கிற லெவலுக்கு அங்கே சிகப்பு சிந்தனைகள் பழகிருச்சு. ஒரு தொழிலாளி தூக்கு போட்டு சாகுறான், அவனுடைய வேலை நிர்பந்தம். அங்கே ஒரு 3000-4000 பேர் வேலை செஞ்சு தினமும் சாகுறாங்க. 2009 2024 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய லேபர்களுக்கு அல்லது ஓட்டுநர்களுக்கு அல்லது அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் வந்து அந்த தொழிலாளர்களுக்கான குறைஞ்சபட்ச ஊதியம் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதுவே போதும்னு நினைக்கிறாங்க. எங்கே வேலை செய்கிறாங்கன்னா சாராய ஆலையில். அது மக்களும் பேச முடியாது. ஆனால் அங்கே ஏதாவது ஒன்று ஆகி போயிட்டா அவர் ஓடிடுவார். அப்படி இருக்கிறதுனால நம்ம அவர் ஊர்லேயே இருக்கக்கூடிய தீண்டாமையை புனல்குளங்கிற ஊரில் அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமையை அவர் சொல்லியிருக்காரு. அங்கேயும் அவர் கோயில்களை விடுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து நீக்க இப்போ இதுக்கு வந்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? யாராவது கைது செய்தாங்களா? விசாரணைக்கு வந்தாங்களா? கலெக்டர் வந்தாரா? என்ன நடக்குது? கலெக்டர் ஆடியோ டிஎஸ்பி வரைக்கும் வந்தது சொல்கிறாங்க, தாசில்தார் வந்ததை சொல்கிறாங்க. இவங்க வேங்கை வயலில் மனிதனுடைய டெஸ்ட் எடுத்து அந்த மலத்தோட ஒப்பிடு பார்த்தாங்க. இனிமே திருச்சிக்கு அனுப்பியிருக்காங்க, சாணி அனுப்பியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க சாணியே இல்லைன்னு இருக்காங்க. ஓகே, இதை சாணி தான் உறுதிப்படுத்தினா ஒரு பையன். அது எப்படி பண்ணாமா? உள்ளேருந்து அல்லையில வெளியில கொண்டு வரான். அவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வெளியில் கொண்டு வரான். அந்த குடும்பத்துக்கும் இந்த ஆண்டைகள் வந்து பாக்கி 32 குடும்பங்களையும் இந்த ஒரு குடும்பத்துக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கு. அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க 2-3 பிராஞ்சாக இருக்காங்க. ஒரு தகப்பன் வழியில் நம்ம தோழர் ஒருத்தர் பல முருகேசன் ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவருக்கு அது ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க. அந்த ஊர்லேயே தங்காத விஓ கிட்ட ஒரு புகார் வாங்கிக்கிட்டு அது ஏதோ இப்போ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதான் தகவல். ஏன்னா எந்த விஓவும் உள்ளூரில் தங்க மாட்டாங்க அப்படிங்கிறது அது வேற. வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அந்த விஓவோ அந்த ஊர்லேயே இருந்ததில்லை. இந்த 6-7 பேருக்கு வயிற்றுனால போனது வெங்கவெல்ல மாதிரி அந்த குழந்தைகளுக்கு பாய்ச்சிச்சு, இங்கே பெரியவங்களுக்கு பாய்ச்சிச்சு. ஒரு கால் பால்வாடி பள்ளிக்கூட ரன்னா இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே வந்திருக்கலாம். இதுக்கடையில் தண்ணி அடைப்பு இருந்தவுடனே யாரெல்லாம் மோட்டார் போட்டு உறிஞ்சுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா ஆதிராட நலத்துறை போர்லேருந்து ஆதிக்க சாதிக்காரங்க அவங்க மோட்டார் போட்டு உறிஞ்சுறது பார்த்துருக்காங்க. அவங்க அதுக்கு பிறகு தான் மேலே ஏறியும் போய் செக் பண்ணுறாங்க. அது எல்லா ஊர்லேயுமே நடக்கும். அவங்களுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் வந்து எப்போவெல்லாம் பறிக்கப்படும் அப்படின்னா இவங்க இந்த எம்எல்ஏ எம்பிக்கா அவங்கள்ட்ட போய் கையை கட்டி நிற்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொதுக்கூட்டத்தில் தலித் பெண்கள் மேலே பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க. முந்தானெல்லாம் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் எந்த தலைவனும் எஃப்ஐஆர் வாங்கலை. நம்ம அது இது வரிசையாக சொல்லிக்கிறதுக்காக இது ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இங்கே ஒரு புல்லட் சவுண்டு கூடுதலாக இருந்தால் அது ஒரு பறையனோ பல்லனோ ஓட்டினா அதுக்கு ஒருத்தனை அடிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் இப்போதைக்கு நடந்துச்சு. அதனால் வந்து இல்லை இப்போ இதில் எந்த நிலைமையில் இருக்குது, எந்த அளவில் இதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதான் என்னுடைய நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது தான் நம்ம சொன்னோம். வேங்கவேல் பிரச்சனையில் குறிப்பான குற்றவாளிகள் சொல்லலையே இவங்க நடவடிக்கை எடுக்கலை. அங்கே மலம் வந்து ஆய்வுக்கு போயிருக்கு, இங்கே வந்து மாட்டு சாணி ஆய்வுக்கு போயிருக்கு. அவ்வளோதான். ஆய்வு நடத்துவாங்க. 2 மலைக்கு பரபரப்பாக போலீஸ் போய் நிற்கும் வரும். அவங்க யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பிற்படுத்தப்பட்டவரோட ஆட்சியை நடத்துகிற ஆட்சி இது. இல்லை அதான் என்னன்னா இப்படி ஒரு நிகழ்வை இப்போ நடத்துவதற்கான நோக்கம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன? அது நீங்கள் ரொம்ப வேகா இருக்கல நீங்கள் சொல்கிறது. இல்லை அது அங்கே ஒரு என்ன சிக்கல்னா, கடந்த காலங்களில் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆண்டைகளுக்கு வெட்டியான வேலை பார்க்கணும். அது இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வெளியூர்களுக்கு போக ஆரம்பிக்கிறான். இப்போ இதில் குற்றம் செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்லது யாரோ ஒருவர் அந்த ஊர்லேயே இல்லை இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஒரு செக்கப் பண்ணணும்னு முடிவு பண்ணால் இந்த நபர் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வேடிக்கை போய் மஞ்சூரடி திருவிழா மாதிரி போய் பார்க்குறாங்க. இது ஆதிராட நலத்துலேருந்து போடப்பட்ட போர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த தெருவுக்கும் அந்த போர் இருக்கிற இடத்துக்கும் ஆதிராடருக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு இந்த நீர் வர்றது இல்லையா? தண்ணி வரும். போர் போட்டிருக்க இடத்துக்கு இவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம், இவங்க இருக்க ஏரியாவுக்கு ரொம்ப தூரம். ஏன்னா இங்கே ஒரு பாலிட்ரிக்ஸ் நடக்கும்.
பால்வாடி பள்ளிக்கூடங்கள் ஆதிராட நலத்துறைக்கு எஸ்சி தெருக்கு பக்கத்தில் இருக்காது. ஏன்னா எஸ்சி தெருக்குள்ள பிற சாதிக்காரன் வர விரும்ப மாட்டான். அதே மாதிரி தான் எஸ்சி தெருக்கு பக்கத்துல இருந்து போர் தண்ணி வந்து அது மற்ற சாதிக்கு தெருக்கு போனால் அது அவமானமாக கருதக்கூடிய ஒரு உளவியல் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வேணும், பால்வாடிக்கு வேணும், அல்லது பிற சாதிக்கு வேணும்னு சொல்லி இந்த தண்ணியை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆல்ரெடி அவங்க தெருவில் இருக்குல்ல, அந்த தண்ணி இங்கே வராது. இது நான் வாழ்கிற ஊர்லேயே நடக்குது. கோட்டைக்காடுங்கிற கிராமத்தில் பொது இடங்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க தான் ஆதிக்க சாதி தான் வந்து ஆக்கிரமிச்சுக்கிடுவாங்க. ஆதிராட நலத்துலேருந்து போர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கள் தெருக்கு இன்னைக்கு வராது. ஏன்னா அரசியல் ஆளுமை என்பது அவன் என்ன சமூகங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அவன் தலித்துக்கு எதிராக இருந்தா திமுக அதிமுக பொறுப்பு கொடுப்பாங்க. ஓகே, தலித் மக்களை இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகங்கள் வந்து கொஞ்சம் முற்போக்காக உள்ளவங்க. இப்போ முளைப்பாரி எடுக்கிற திருவிழான்னு எங்கள் பகுதியில் ஒன்று நடக்கும். இப்போ மன்னர் காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த இந்து கோயில்கள்னு சொல்லக்கூடியதில் உண்டியல் மட்டும்தான் பாப்பானுங்கிட்ட தட்டில் வர்றது தான் வருமே தவிர பாக்கி அந்த பகுதியோட டோட்டல் ஆளுமை வந்து மன்னர் காலகட்டத்திலேருந்து அவருடைய உறவினர்கள். இந்த குரு வாண்டான் என்பதே அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியோட பட்ட பேர். ஓகே, அவங்களுடைய தங்கியிருக்க பகுதிக்கு பேர். ஒவ்வொரு அந்த சாதியுடைய குறிப்பான பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய உரிச்சொல் சார்ந்த பகுதிக்கு குடிவேலை பார்க்க வந்தவங்க இவங்க. இப்போ இவங்க தனியாக ஆளுமை செலுத்தி அறிவாளியாக மாறி இவனுடைய ஆளுமை திறமையை அவங்களால சகிச்சிக்க முடியாது. அப்போ இது பழி வாங்கிறதுக்கு இந்த மலத்தை அள்ளி போட்டு இதன் மூலமாக இவங்களை சாகிற வரைக்கும் ஊடப்படுத்தி இப்போ இந்த தலைமுறைக்கே தெரியுமல்ல, குருவானந்தில் இருக்கக்கூடிய எஸ்சி தெருக்கு வாட்டர் டேங்கில் வந்து மலத்தை அள்ளி போட்டாங்கடா, இவங்க எதுக்குடா இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணுமா எடுக்கணுமா அப்படி ஒரு உளவியலை உருவாக்கணும்ல. உங்களுக்கு கிரேக்கத்தில் ஒரு வரலாறு உண்டு. என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, சாக்ரட்டிஸ் வந்து பகலையில் விளக்க கொளுத்திக்கிட்டே போவார். என்ன விளக்க கொளுத்திட்டு மனிதர்களை தேடுற அப்படிம்பாரு. அப்போ அந்த அரசாங்கமே என்ன பண்ணுதுன்னா அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குது. அது ஒரு விஷத்தை கொடுத்து அவரை கொல்லுது. நீங்கள் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி தெருவில் இருக்க எல்லாரையும் கொண்டு விடலாங்கண்ணா. நீங்கள் மலத்தை அள்ளி போட்டு அல்லது மாட்டு சாணி அள்ளி போட்டு இவனுக்கு வரக்கூடிய நிதியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஏன் அவனை இது பண்ணணும்? இது நம்ம முன்னாடியே ஒரு புரட்சியாளர் சொல்லுவாரே, ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு கோழியை கொண்டே காமிச்சு எல்லா இறக்கையும் பிச்சு விட்டு கடைசியாக இறையாளி போடும்பொழுது அவன் காலில் போய் அது நிற்கும். அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை. இவன் சட்டமன்ற உறுப்பினருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏங்கி நிற்கிறவன் குறிஞ்சாங்குளத்தில் 4 பேர் கொண்டவனுக்கு இவன் எல்லாரும் சீட்டு கேட்டு ஓட்டு கேட்குறான். நம்ம நல்லா பார்த்துருப்போம். நாமக்கல்ல ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. ஆமாம், அந்த வேட்பாளர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும். நீ மாற்று இன்னொரு ஆள் அவன் தம்பிக்கா அண்ணனுக்காக தான் அறிவிக்கிற. அவன் எந்த எஸ்சியையும் கூப்பிட்டு ஓட்டு கேட்க சொல்லலை. இவங்க தானாக போய்த்து ஓட்டு கேட்டாங்க. ஒரு விகிதாச்சார அடிப்படையான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தில் இவன் 18% இருக்கக்கூடியவன் 82% காலில் விழுந்தா தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்கள் மீசை வச்சுக்கிட்டானா மீசை வச்சுக்காமல் இருந்தா என்ன? நீங்கள் வேணால் வீராப்பி பேசலாம். இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவனா இலங்கையை மொத்தமாக கொள்ளும்போது ராஜபக்ச சைடில் போய் கை கொடுக்க போயில எல்லாரும் போகணும். அப்படி போய் கை கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாருமே. அதனால் இங்கே இந்து மதத்துடைய வளர்ச்சி ஒரு காலத்தில் நீங்கள் வந்து அறிவு வளரக்கூடாது, நீங்கள் வில்வித்தை கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி என்னென்ன மாதிரியான செஞ்சானோ அந்த வேலையை இங்கே இருக்கக்கூடிய சூத்திரனை தூண்டிவிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எல்லா வேலையும் நடக்குது. ஒரு என்ன சாபக்கடைன்னா திமுகவும் பாஜகவும் ஒரே அணி தான். வெளியில் வேணால் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ எங்களை போன்ற அமைப்புகளுக்கு போராடுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எந்த அமைப்புக்கும் போராடுறதுக்கு அனுமதி இல்லையே. இதான் அமைதிப்புக்காக இருக்க, எதுக்கு போராடுறீங்க? நாங்கள் மனித சமுதாயத்துக்காக போராடுறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகள்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம். அவங்க வந்து எங்களை மனுஷனாகவே பார்க்கறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சால் நீங்கள் 24 மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போடணும், கைது பண்ணணும்னு இருக்குது. இந்த நேரத்தில் நான் பட்டியலிட்டேன்னா ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, ஆலங்குடி, கந்தரோடை பகுதியில் தலித் மக்கள் புகார் கொடுத்தா இது பிசிஆர் கேஸா அப்படின்னு தூக்கி ஓரத்தில் வைக்கிறாங்க. அந்த டிஎஸ்பிக்கும் அந்த எஸ்பிக்கும் அந்த டிஐஜிக்கும் ஐஜிக்கும் பொதுமக்களோட வரியில் தான் அவங்க வேலைக்கு போனாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கலாம். அப்படி ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு அதிகாரிகளே நம்ம அன்னைக்கு நான் பார்க்க முடியல, நான் சொல்ல முடியும். அது யார்
நம்ம மேலே வழக்கு போட்டாலும் மதி எல்லாம் கவலை இல்லை. சரி, இவ்வளவு அசிங்கங்கள்லாம் நடக்குதே, வேங்கவேல் பிரச்சனை உயர்நீதிமன்றத்தில் போட்டோமே, இன்னைய வரைக்கும் நீதிமன்றங்கள் வந்து வேங்க வயல்ல இந்த அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து முதல்வர் தலையிட்டு நம்ம முதல்வர் போய் பார்த்து ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இது மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு பயப்படுவாங்களா, பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். இங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலைக்காக அல்ல உற்பத்தி விடுதலைக்காக அப்படி இருந்திருந்தா, எங்க மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறோம், நான் உன் கூட சீட்டு பேரை பேச மாட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா ஸ்டாலின் கட்டாயம் அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. எங்க மேல என்னன்னாலும் கரைச்சி ஊத்து, எனக்கு சீட்டு கொடு இப்படிங்கிறதுக்காக தான் கட்சி. என்ன ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணை அடிமை முறை இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வேற மாதிரியான அடிமை முறை இருந்துச்சு, இப்ப சீட்டு பேர் அடிமை முறை இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இன்னைக்கு எழுதி வச்சுக்கலாம். நீங்க குருவாண்டாந்தரில் எந்த மாட்டை இனிமே நீ அழைச்சிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போற? இப்போ உங்க கணக்கா தானே இந்த இதுல உங்களால கண்டுபிடிக்க முடியாங்கிறியா? நம்ம இன்னொரு கோரிக்கை வைக்கலாம். நாங்க ஒரு வேலை செஞ்சோம், பள்ளிக்கூடங்கள் அசிங்கமாகப்படுறாங்கன்னு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல சிசிடிவி கேமரா வச்சு நாங்கள் வழக்கு போட்டோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆதிராட தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் எல்லாம் நீங்க சிசிடிவி கேமரா வைங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அப்படி பாதுகாப்புக்குள்ளேவா வாழ முடியும்? கண்டிப்பா இந்த மக்கள் குடிக்கிற தண்ணியில அவன் வந்து மலங்கலக்க அவன் தயாராயிட்டானா, கிரேக்கத்துல ஸ்பார்டாகஸுக்கு அந்த வரலாற்று அடிமைகள் விடுதலைக்காக போறான சாக்ரடிஸுக்கு என்ன செஞ்சானோ அது கிடைச்சா அவன் செய்வான். அதனுடைய பிரதிபலம் கலத்தவனுக்கு விஷம் கலக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இல்லை, இவங்க விஷம் கலந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வாதத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், இவங்க திராவிட மாடல்ல இதுவரைக்கும் வந்த ஆதிராவிட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாட்கோட கிடைச்ச மின் இணைப்பு கூட இவங்க வந்து மறுத்தாங்கல்ல. 1.5 வருஷம் ஆகுதே. யாராவது திமுகவோட தேர்தல் கட்சியோட பேரம் பேசின யாராவது ஒருத்தன் எப்பா அந்த மின் இணைப்பை கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்ல போறானா? அவங்கள வாழவீங்கன்னு சொல்ல போறானா? தாட்கோல 2 ஏக்கர் நிலம் வாங்கின சிஸ்டம் இருக்குது, அந்த ஒதுக்கீடு நிதி இருக்க கொடுக்க போறானா? இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பஞ்சம் நிலத்தை வச்சிருக்கவனுக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்து இவங்க ஆரவாரப்படுத்துறாங்கல்ல, அவன்கிட்ட பிடிக்க கொடுக்க போறாங்களா? இந்த சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இது வேற விதமா இயங்குது, நம்ம அது வேற விதத்துல பார்ப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே குருவானந்தர் பிரச்சனைக்கு இந்த மாட்டு மலத்தை இவன் இனிமே ஆய்வு பண்ணி யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. தலித் மக்கள் என்னைக்கு சுயமரியாதையோட வீதிக்கு வர்றானோ அன்னைக்கு தான் அது முடிவு எதிர்பார்க்க முடியும். இந்த காவல்துறையிட்ட நீதித்துறையிட்ட நாம் எதிர்பார்ப்பது கட்டாய வாய்ப்பே இல்லை. நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.